உங்க பிரச்சனைகள் உங்களை தேவனை விட்டு தூர தள்ளக்கூடாது. உங்க பிரச்சனைகள் உங்களை தேவனுக்கு நெருக்கத்துல தள்ளணும். பிரச்சனையை கை காண்பித்து கர்த்தரை விட்டு தூர போலாம், ஆனா அதே பிரச்சனையை கை காண்பித்து கர்த்தருக்கு நெருக்கத்திலும் போலாம். அது உங்க கையில் தான் இருக்கு. உலகத்துல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, உலகத்துல எல்லாருக்குமே போராட்டம் இருக்கு. எனக்கு தான் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் உலகத்திலே பெரிய பொய். உங்களை விட பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மனுஷிகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. உங்களை விட மோசமான சவால்களை சந்திக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா அந்த மனிதர்கள் அந்த பிரச்சனையை கர்த்தர் அருகில ரொம்ப அழகா ஃபாதரப்பா, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். அழுகையின் பள்ளத்தாக்குக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ, என்னால இது நடக்க முடியாது, நான் அங்க போனா சந்தோஷமா இருப்பேன், அவங்க கூட கை கோத்தா சந்தோஷமா இருப்பேன், அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கெல்லாம் அழுது புலம்பி இப்படி இந்த வழிதான் போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க போயிடலாம். ஆனா இல்ல, கர்த்தர் என்ன இந்த பாதைக்குள்ள நடத்துவாரானா நான் போவேன். எனக்கு தெரியும் சார், இது அழுகையின் பள்ளத்தாக்கு தான், எனக்கு தெரியும் இது பள்ளத்தாக்கு தான், கண்ணீர் இருக்கும், இந்த பாதை மோசமா இருக்கும், ஐ நோ. ஆனா ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், நான் நடப்பேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிறவங்க பிரச்சனைகளை சந்திக்கும் போது, இந்த பள்ளத்தாக்குள்ள நடக்கும் போது எங்க போவோம் என்ன ஆகும்ன்ற சந்தேகத்துல நடப்பாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு, ஒரு புருஷனுக்கு இருக்கிற பெரிய மேன்மை என்ன தெரியுமா? நமக்கு முடிவு தெரியும். என்ன முடிவு? அந்த முடிவுல ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு நீரூற்று.